நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. இந்த சாலக்கிராமம் உருவான கதை எப்படி, சாலக்கிராமம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த சங்கசூடன் அப்படிங்கிற ஒரு அரசன், ஒரு அசுரன். இவன் இந்த அசுரன் மக்களை வதைச்சிட்டு தேவர்களெல்லாம் வதை செய்யறது, போறது வர்றது, இதே மாதிரியே இவர் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ இந்த விஷ்ணு அவரை யாசித்து அவரோட அந்த கவசத்தை, சங்க சூடன் இருக்க கவசத்தை வாங்கிடுறாரு விஷ்ணு. அந்த கவசத்தை வாங்கி முடிச்ச உடனே என்ன பண்றாருன்னா, சிவன் அடி போட்டு பின்னிடுறாரு. போட்டு பிச்சு நார் நாரா அப்படியே பல பாகங்களாக, பல கோடிக்கணக்கான பாகங்களாக சிதற மாதிரி அடி பின்னி எடுத்துறாரு. இது ஒரு பக்கம் நடந்து முடிச்ச உடனே இந்த சங்கசூடனோட அசுரனோட மனைவி துளசி சங்கசூடன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷ்ணுவுக்கு என்ன பண்ணுது, அந்த துளசி மேல ஒரு ஆசை வந்துடுது. ஆசை வந்த உடனே இவர் சங்கசூட மாதிரியே ஒரு வேடம்லாம் போட்டுட்டு அவளோட ஒரு சல்லாபம் இடுவதற்கு செல்கிறார். செல்லும் பொழுது இவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை பார்த்த உடனே அந்த துளசி கண்டுபிடிச்சிடுறார். Ask the numerology specialist Dr. A.S. Mahasri Rajan sir-ஓட direct Salem visit coming July 7th 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருக்கு. ஸோ சார் டைரெக்டாக சேலத்தில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க +9199443927 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ப்ரீயாக புக்கிங் பண்ணிக்கோங்க. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றாரு, இந்த துளசி ஒரு சாபம் விடுறா விஷ்ணுவுக்கு. என்னன்னு சொல்லிட்டு, நீ பாஷாணமாகுக, உன் உடல் முழுவதும் பாஷாணமாக மாறட்டும், விஷமா மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுறா. அதுக்கு விஷ்ணு என்ன பண்றாரு, துளசி நீ போன பூர்வ ஜென்மத்துல என்ன கல்யாணம் பண்ணி என் கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காக மட்டும்தான் நான் உன்னோட சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இனி இந்த உடல் நீங்கி உன் ஆத்மா கோலாகலம் அடைவதாக என்றார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றார், துளசிக்கு சொல்றாரு, உன்னுடைய உடல் முழுவதும் கண்டகி நதியாக உருவாகட்டும், கண்டகி நதியாக உருவாகட்டும், உன்னுடைய ரோமங்கள் எல்லாம் துளசி செடியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்டளைறாரு. இந்த துளசி செடியானது 3 லோகங்களுக்கும் பூஜைக்குரிய பொருளாக திகழட்டும், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இருந்தாலும் இந்த துளசி கொடுத்தாலே ஒரு சாபம், அதனால மகாவிஷ்ணு கண்டகி நதியில சிலா கற்களாக பெருகி அந்த இடத்துல சாலக்கிராமமா உருவெடுத்து வருது. இந்த சாலக்கிராமம் ஒரு நெல்லிக்காய் அளவுல இருந்து 6 அடி உயரத்திற்கு வளரக்கூடியது. அதுக்கு உள்ளார ஒரு மேல ஒரு சின்ன ஒரு குண்டூசி போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கும், கீழே இருக்கும். அதுக்குள்ளார என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்புறம் சங்கு மாதிரி உருவங்கள் இருக்கும், சக்கர மாதிரி உருவங்கள் இருக்கும், தாமரை மாதிரி இருக்கும், சூளம் மாதிரி இருக்கும். இது போல எல்லாமே விஷ்ணு அம்சங்களாக வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஒரு 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய பாவங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் குறையப்பட வேண்டும் என்றால் சாலக்கிராமத்தை வச்சு டெய்லியும் ஒரு டம்ளர் பால் ஊத்தி வணங்கப்பட்டால் அந்த தோஷமானது குறைந்து குல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவி வருகிறது. நம்பிக்கை இருந்தால் நாம என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம், தவறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர், பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், திருமால்
இந்த தெய்வ சிலைகளை பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா சாலக்கிராம சிலைகளாக வடித்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நிறைய சான்றுகள் இருக்கின்றது. ஆகவே நமக்கு நம்பிக்கை இருந்தால் நாமும் சாலக்கிராமத்தை தினந்தோறும் வழிபடுவோம். 7 தலைமுறை சாபத்தை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் முன்னேறுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.